Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல நம்ம ரெஸ்யூமே ஃப்ரீ ஆன்லைன் மேக்கர் ப்ளஸ் டிப்ஸ் பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோல முழுக்கமே ஃப்ரீயா பெஸ்டா இருக்கக்கூடிய ஆன்லைன் மேக்கர் தான் பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு செகண்டுமே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண போறது கிடையாது. யூஸ்ஃபுல்லா தான் பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பிகினருக்கு ஏற்ற மாதிரி டிப்ஸும் சொல்லியிருக்கேன். நான் என்னோட ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணேன், எந்த ஆப்பில் கிரியேட் பண்ணேன், அப்படி கிரியேட் பண்ண மூலியமா எவ்வளோ கம்பெனிஸில் நான் பிளேஸ் ஆனங்கிறதும் நான் உங்களுக்கு இதிலே சொல்கிறேன். உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் இன்டர்ன்ஷிப் மாஸ்டர் கிளாஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோ பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்னு ஒரு டேப் வரும். அதில் நிறைய டுட்டோரியல்ஸ், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் கொடுப்பேன். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த ரெஸ்யூமே நான் காலேஜ் படிக்கும்போது ஓனாக க்ரியேட் பண்ணது. இந்த ரெஸ்யூமே வச்சு தான் நான் 8 கம்பெனிஸ்லேயும் ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆனேன். ஸ்டார்டிங்கில் என்னோட நேம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்னை பார்த்து ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷனாக 2 லைன் கொடுத்துருக்கேன். பின்ன டீசெண்டான நேம் இருக்கக்கூடிய ஜிமெயில், லிங்க்டின் லிங்க்கு, நான் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, ப்ளஸ் எனக்கு ஏதோ பிளாக் இருந்துச்சுன்னா அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆஸ் அ ஃப்ரெஷராக எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு என்னோட பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் என்னோட காலேஜில் சொல்லியிருந்தாங்களோ அதை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன். டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நான் காலேஜில் என்ன படிச்சிருந்தேன்னா கோர் கான்செப்ட்ஸ் அது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சாஃப்ட் ஸ்கில்லில் எனக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். எஜுகேஷன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காலேஜ், அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல், அதுக்கப்புறம் தான் 10th படித்த ஸ்கூல் போட்டு எந்த வருஷம் நான் முடித்தேன், ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெஸ்யூமே பண்ணும்போது என்ன பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணுறீங்க, ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், லெஃப்ட் சைடில் நான் பண்ண இன்டர்ன்ஷிப் அச்சீவ்மெண்ட் என்னங்கிறது ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் என்னெல்லாம் படிச்சிருக்கேனும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் லாங்குவேஜஸ் நோனும் சொல்லியிருப்பாங்க. ஸோ லாங்குவேஜ் நோனில் உங்களுக்கு 3 இல்லை 4 லாங்குவேஜ் தெரியும்னா போட்டுக்கலாம். 2 லாங்குவேஜுங்கிற போது அது ஆப்ஷனல். ஹாபீஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட்டர் ஒருத்தவங்க ரெஸ்யூமேக்கு எப்படி மேக் பண்ணணும், ஏதாச்சும் பெஸ்ட் ஆப் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட ரெஸ்யூமே எப்படி மேக் பண்ணணும், ரெஸ்யூமேனா என்ன, அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு ஓவர் வியூவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கேன்வா. ஸோ கேன்வாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்யூமே மேக் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ப்ரொஃபஷ்னல் டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் என்ன பியூட்டினா, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் பண்ணணும், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடிமேட் டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க. இல்லை நீங்கள் பியூட்டிஷியன் கோர்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறீங்க, நீங்க ஒரு செஃப்பாக இருக்கீங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம கம்ப்ளீட்லாம் பார்க்கலாம். நான் என்னோட காலேஜ் படிக்கும்போது அந்த டைம்ல நான் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் ரெஸ்யூமே மேக் பண்ணேன். எனக்கு அப்போ அவ்வளோக்கு டைம் இல்லை, குவிக்காக வேணுங்கிற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நான் சூஸ் பண்ண வெப்சைட் வந்துட்டு கேன்வா. நம்மளுடைய எஜுகேஷ்னல் சேனலில் 85% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. யூஸ்ஃபுல் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதோ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா கீழே ஆப்ஷனில் தேங்க்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிச்சு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கீழே வந்தீங்கன்னா இவங்களே டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்யூமே ஒரே ஒரு பேஜில் தான் இருக்கணுமா அப்படிங்கிற கொஷின், ஃபர்ஸ்ட் கொஷின். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எம்ப்ளாயீஸோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து ஒரு பேஜாகவும் இருக்கலாம், இல்லை 2 பேஜாகவும் இருக்கலாம். நீங்கள் எழுதக்கூடிய ரெஸ்யூமே கிளியராக இருக்கணும், ரீடபிளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆன பர்சன்னா அவங்களுக்கு 1.5 பேஜ் இல்லை 2 பேஜ் இருக்கிற ரெஸ்யூமே ஓகே. பட் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா, நான் படிக்கிற
காலத்தில் என்னுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கும்போது உங்களோட ரெஸ்யூமேவை 1 பேஜில் வச்சுக்கோங்க, அதுலேயுமே எல்லாம் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். என்னுடைய கிளாஸ்மேட்ஸும் அந்த டைமில் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்யூமே எப்படி ப்ரொஃபஷனலாக பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் கிளியராக இருக்கணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், உங்கள் ஜிமெயில் கொடுக்கும்போது உங்கள் நேமை மட்டும் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் நிறைய ஜிமெயில் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி வரும்னா littleprincess@gmail.comனு வரும். அப்படி இல்லாட்டி monstermonks@gmail.com இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷ்னலாக உங்கள் நேம் இருக்கணும். உங்களோட பர்சனல் சம்மரி கண்டிப்பாக இருக்கணும். ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஹைலைட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்ட் டைம் போயிருந்தாலுமே ஹைலைட் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப்னாலுமே மஸ்ட் போடுங்க. ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது போட்டுக்கலாம். குவாலிஃபிகேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாண்ட்டுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக அட்டென்ஷன் கொடுக்கணும். ரொம்ப ஃபேன்சி ஃபாண்ட்டில் யூஸ் பண்ண வேணாம். ஃபாண்ட் சைஸும் கிளியராக இருக்கணும். ஃபாண்ட் சைஸ் நான் மேனேஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 14 and 12 இது 2 தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இந்த கேன்வா ரியலி ஃப்ரீ தான். என்கிட்ட கேன்வா அக்கௌண்ட் இருக்குது. நான் கேன்வா ப்ரோ யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் கேன்வாவை ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு. இப்போ இதில் தானே உங்களுக்கு என்ன மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்குன்னு காமிக்க போகிறேன். நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே கூட பிளாங்காக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிரியேட் அ பிளாங்க் ரெஸ்யூமேங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு, அப்படி இல்லை நீங்கள் ரெடிமேடாக யூஸ் பண்ணனாலுமே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரோன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்றது எல்லாமே ஃப்ரீ. முக்கால்வாசி இதில் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அவங்களே டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய திங்ஸை நீங்கள் எடிட் பண்ணால் மட்டுமே போதும். உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு டெம்ப்ளேட் காமிக்கிறேன். நான் ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் மொபைல் ஃபோனில் பண்ணுறனால உங்களுக்கு குட்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே கிளியராக இருக்குது. ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இவங்களோட சாம்பிள் ஃபோட்டோவை டிலீட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் நேம், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஓவரால் இது சம்மரியே தெரியும். உங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ பார்ட் டைம் தெரிஞ்சதுன்னா அது போட்டுக்கலாம். ஹாபிஸ் போட்டுக்கலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா சாம்பிளாக கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ், ப்ரிஃபரன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ சைடு பேனலில் லெஃப்ட் சைடில் டிசைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் இன்னும் நிறையா வரும். நான் அதை கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். டெம்ப்ளேட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலேயே சிவி, ரெஸ்யூமே, கவர் லெட்டர், சிம்பிள் ரெஸ்யூமே, ப்ளூ கலர், மினிமலிஸ்ட், ஒயிட் கலர், இல்லை ஆர்ட்ஸ் ரிலேட்டடானது, ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்யூமே, பிங்க் கலரில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. டீச்சர் ப்ரொஃபஷன்னா இப்போ நான் பிங்க் கலர்னு கொடுத்தோன்னே பிங்க் கலரில் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நிறைய ரெஸ்யூமேஸ் இருக்குது. இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்தவரையும் தான். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப அடிக்கிற கலர்லாம் இருக்காமல் ஜென்யூனாக இருக்கணும். ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. லைக் மோஸ்ட்லி நான் சொல்கிறது வந்துட்டு ஒயிட் ஸ்மோக் கலர் இல்லை ஒயிட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் பார்க்க லைட்டாக இருக்கிற மாதிரி. பட் உங்களுடைய ஃபாண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டு சைஸு, ஃபாண்ட் கலர் கிளியராக இருக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து இது கிராஃபிக் டிசைனருக்கான ரெஸ்யூமே. அதனால இப்படி க்ரியேட்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக கிளியராக நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வர போகிறதுல நம்ம குவிக்காக பார்த்துட்டோம். நான் எது யூஸ் பண்ணேன், எது பெஸ்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றது எல்லாமே உங்களோட ஓன் ஒப்பீனியன். இப்போ நம்ம பார்க்க போகிறது நோவோ ரெஸ்யூமே. இதுவுமே நீட்டாக தான் இருக்கும். எடிட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சே போட்டுக்கலாம். பின்னாடி காமிக்கிறதுலாம் உங்களுக்கு சாம்பிள் தான். இங்கே ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நேம் இருக்குது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நீட்டாக அவங்களோட இமெயில் அட்ரஸ், அதே மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல், இது சோஷியல் மீடியாவில் ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக இருந்தால் மட்டும் கொடுங்க. பர்சனலாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நீட்டாக இருக்குது. நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு ரெஜிஸ்டர்னு இருக்கும், அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டேர்ம்ஸ் இருக்கும். லைக் 5 or 6 டைம்ஸ் தான் நீங்கள் ஃப்ரீயாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஃப்ரீயாக எடிட் பண்ணோன்னா கேன்வா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ஹான்ஸ் சிவி ரெஸ்யூமே. இதுலேயுமே வந்துட்டு டாப் கம்பெனிஸ்க்காக அவங்களே ப்ரிப்பேர்டாக ரெஸ்யூமேலாம் வச்சுருப்பாங்க. இல்லை உங்களுக்கு வேணாலுமே நீங்கள் பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சாம்பிள் இது நிறைய ஓடிட்டுருக்கு. மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான ரெஸ்யூமே ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற கிஸ்ட்டுமே நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. டேட்டா சயின்ஸ், டிசைனர், மார்க்கெட்டிங், டீச்சர், சேல்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர், அக்கௌண்டிங் நிறையா இருக்குது. வியூ ஆல் ரெஸ்யூமே சாம்பிள்ஸ்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கேட்டதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்காக சும்மா வியூ பண்ணி காமிக்கிறேன் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு. இதெல்லாம் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரெஸ்யூமேஸ். டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு எப்படி இருக்கலாம், எக்ஸிக்யூட்டிவ்க்கு எப்படி இருக்கலாம், இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி கலர் ப்ரிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரிலாம் பேஜில் வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவுமே ஆன்லைன் ரெஸ்யூமே பில்டர் தான். ஃப்ரீயாகவும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற காமிக்கிறது எல்லாமே பெஸ்ட் வெப்சைட் தான். நல்ல ஹை ரேட்டிங்காக இருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெஸ்யூமே நவ் வெப்சைட். இதுலேயுமே நீங்கள் ரெஸ்யூமே டெம்ப்ளேட்ஸ் நிறைய பார்த்துக்கலாம். நீங்களே கூட ஒன்றா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதோ எடிட் பண்ணுனாலுமே அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் மேபி லிமிட்டட் டைம்ஸ்க்கு எடிட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். டேரெக்டாக லாகின் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் காமிச்ச எல்லா ரெஸ்யூமே மேக்கருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டைட்டிலுக்கு கார்னரில் குட்டியாக மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பவர்ஃபுல் லேர்னிங் டைட்டிலுக்கு கீழே ஒரு 5 வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து மோர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.